வைல்ட் ஓட், இன்னர் சாட்டிஸ்பேக்ஷன், டிவைன் பவர், நமக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை உணர்ந்து நம்மளோட தெய்வீகத்தோட சக்தியை கொண்டு நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலையும் சாதிக்கிறதுக்கு உதவக்கூடிய மலரா இருக்கு. இந்த பிரிட்டிஷ் கிராசஸ் அப்படிங்கிற ஒரு நூல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வைல்ட் ஓட்டை கண்ணியமிக்க புல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அது எவ்வளவு உயரமா வளர்ந்தா கூட அந்த மலர்கள் மலர்ற சமயத்துல ரொம்ப மென்மையா வளைந்து கொடுக்கிற தன்மையில இருக்கும்போது அந்த காலம், பணிவு அது எல்லாம் உணர்த்தக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, இப்ப நம்ம போன்ல எல்லாம் எப்படி நம்மளுக்கு ரோட்ல போறதுக்கு இந்த மேப், ஜிபிஎஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு அது ஹெல்ப்பா இருக்கோ, அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட பாதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வைல்ட் ஓட் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சேனல்ல எண்ணெய் நோக்கிய பயணத்துல ஆன்மீக தேடலில் 4 வகை மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கும். அந்த தலைப்புல ஒவ்வொரு மனுஷங்களும் எதை பத்தின தேடல்ல இருக்கிறாங்க அப்படிங்கறது இருக்கும். நம்ம படிச்ச படிப்புக்கும் சரி, செஞ்சிட்டு இருந்த வேலைக்கும் சரி, எதுக்குமே சம்பந்தமே இல்லாம ஒரு தேடல்ல இருந்துகிட்டே இருந்த போது, எதுலயுமே ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாம இருந்த போது கொஞ்சம் நிறுத்தி, இது வரைக்கும் நம்ம செய்யற செயல் எல்லாம் ஒரு விருப்பமே இல்லாம ஆர்வமே இல்லாம செஞ்சிட்டு இருந்தது, இந்த வைல்ட் ஓட் எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலயுமே ஒரு ஆர்வத்தோடையும் விருப்பத்தோடையும் செய்யறது மட்டும் இல்லாம செய்யறது எல்லாத்தையுமே எனக்கு பிடிச்சு செய்யற மாதிரி நான் உணர்ந்தேன். பாரதியாரோட வரிகள் ஒண்ணு இருக்கு, பூ மண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்க, பல்லுயிரெல்லாம் இன்புற்று வாழ, வைல்ட் ஓட் ஃபிளவர் கான்சியஸ். ஸ்ரீதேசில புக்ல இருக்கிற 6வது சாப்டர் ரொம்ப முக்கியமான சாப்டர். வைல்ட் ஓட்டை பத்தி எல்லாருக்கும் மிக முக்கியமானது. இந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லியிருக்கிறதே நம்மளோட தனித்தன்மைய நம்ம பாதுகாத்துக்கணும், நம்ம வாழ்க்கைய நாம வாழணும், நம்மளோட கப்பலுக்கு நாம தான் மாலுமியா இருக்கணும், நம்மளுக்கு நடக்கிறது எல்லாமே சரியா நடக்கும் அப்படின்றதுதான் அவர் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. எல்லா மனுஷங்களுக்குமே அவங்கள முழுமையாக்கிக்கிறதுக்குன்னு சில குணங்கள் இருக்கும். நம்மள வழி நடத்தின பெரிய பெரிய குருமார்களுக்கு எல்லாமே இந்த குணங்கள் அதிகமான விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து அத முழுமை தன்மைக்கு அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா, அன்பு, சமாதானம், மென்மை, வலிமை, அனுதாபம், சகிப்புத்தன்மை, ஞானம், மன்னிப்பு, சந்தோஷமா இருக்கிறது, இது எல்லாமே இந்த குணங்கள்ல ஏதாவது நம்மளுக்கும் இருக்கும். அதோட முழுமைய நம்ம அடையறதுக்கு ட்ரை பண்ணோம்னாலே நம்மளோட இப்ப இருக்கிற ஒரு நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு நம்ம முன்னேறுவோம். இது நம்மள மட்டும் மேம்படுத்துறது இல்ல, இந்த உலகத்தையுமே மேம்படுத்தி அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்மளுக்கு உதவும் அப்படின்றத அவரு பாச்சையா சொல்லியிருக்காரு. அதோட இது இந்த வைல்ட் ஓட்டோட முழு தன்மையில இருக்கிறப்போ சுயநல ஆதாயத்தை இல்லாம பொது நலமா தான் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு மனுஷனும் ஏழையா இருந்தாலோ இல்ல பணக்காரனா இருந்தவனும் தாழ்ந்தவனும் அதெல்லாம் எதுவுமே இல்லாம இந்த உலகத்துல பிறந்தா எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஆண்டவனோட குழந்தை, எல்லாருக்குமே சமமா தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இதெல்லாம் பண்றதுக்கு நம்மளுக்கு இடையில குறுக்கீட நிறைய விஷயங்கள் வரும். அன்றாட நடக்கிற விஷயங்கள்ல நிறைய நம்மள தடைகள் இல்ல குறுக்கீடுகள் நிறைய வரும், பயம் வரும், இல்ல அமைதி இல்லாது, சந்தேகம், கான்ஃபிளிக்ட், மாத்தி மாத்தி யோசிக்கிறது, ரொம்ப அதிகமா ஆர்வம் வர்றது, புறக்கணிப்பு, ரொம்ப தேவையில்லாத விஷயத்த நினைச்சு துக்கப்படுறது, செய்யற விஷயத்துல ஃபுல் சௌகரியமா இல்ல அப்படின்னு நினைக்கிறது, பொறுமை இல்லாம இருக்கிறது, பலவீனமா ஃபீல் பண்றது, இது எல்லாமே நம்மளுக்குள்ள நம்மளோட சிறந்த குணங்களை முழுமையா நம்ம அடையறதுக்கு விடாம நம்மள தடுத்து நிக்குது. இத நம்ம அனுமதிக்கிறதுனாலதான் நம்ம உடம்புல நோயே வருது, டிசீஸ் அப்படின்றதே அதனாலதான் நம்ம உடம்புக்குள்ள வருது அப்படின்னு சொல்றாரு. இதோட உண்மையான காரணங்கள் என்னன்றத புரிஞ்சுக்காமதான் நம்ம வெளிப்புற தாக்கங்கள்னால கிருமி, குளிர், வெப்பம் இதனால எல்லாம் ஒரு விஷயமா நம்ம உடம்புல மாற்றம் ஏற்பட்டு அதுக்கு ஒரு பேரு வச்சிருக்கோம். மூட்டு வலி வந்திருக்கு, ஆஸ்துமா வந்திருக்கு, புற்றுநோய் வந்திருக்கு, காய்ச்சல் வந்திருக்கு, ஒன்னொன்னா வருது அப்படின்றத நம்ம ஒரு நேம் கொடுத்து வச்சிருக்கோம். சோ இது எங்க இருந்து வருது அப்படின்னா நம்மளுக்கு உண்டான குறுக்கீடான குணங்கள், அந்த தேவையில்லாத அந்த இமோஷன்ஸ்னால, அந்த மனநிலைகள்னால இது நம்மளுக்கு உடம்புக்கு வருது அப்படின்றது வாச்சையா சொல்லியிருக்காரு.
ஒரு ஒரு குழுக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து இப்ப நம்மளோட உடம்புல கிட்னிக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வேலையோட தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அது என்ன வேலை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அத திட்டவட்டமா நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாவே இருக்கலாம். இத வந்து நம்ம என்ன செய்ய வந்திருக்கோம், இப்ப நாம செஞ்சுட்டு இருக்கிறது வேற விதமா இருக்குதுன்னா அது ரெண்டும் சிங்க்ல இல்லாதப்பதான் நம்மளுக்கு வந்து இந்த நோயானது வருது. அந்த உடம்புல வந்து நோயோட வடிவத்துல வந்து நம்மளுக்கு அதை காமிச்சு கொடுக்குது அப்படின்னு சொல்றாரு. உண்மையான ஆரோக்கியம் அப்படின்றது வந்து மகிழ்ச்சி தான். அதுவும் வந்து எளிதா அடையிற மகிழ்ச்சி. நிறைய பேர் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட மகிழ்ச்சி அடைய விரும்ப மாட்டாங்க. ஆனா இவர் சொல்றது அதுதான். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மகிழ்ச்சி அடையணும். உண்மையிலே நம்ம என்ன விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்யணும். நம்ம உண்மையிலே யார விரும்புறோமோ அவங்கள கவனிக்கிறது. சிரமமும் இல்ல, இந்த முயற்சியும் இல்லாம நம்ம விரும்புற விஷயத்த நம்ம செய்யறப்போ செயலும் நானும் ஒன்றே, பீயிங் ரதர் டூயிங்ற மாதிரி நான் செய்யற செயலும் நானும் ஒன்றே அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அப்படின்றதான் அவர் சொல்லியிருக்காரு. அது நம்மளுக்கு என்ன வேலை பொருத்தம் அப்படின்றத நம்மளுக்கு புரிஞ்சு அத வேலை பாக்குறவங்க ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா நிறைய பேர் வந்து அவங்களோட ஆசையெல்லாம் அடக்கி, என்னோட அப்பா வந்து என்ன டாக்டரா சொன்னாரு, இல்ல என்ன இந்த மாதிரி வக்கீலா சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு சில உந்துதல்கள்னால அவங்களோட உண்மையான காரணம் என்ன, அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்றது புரியாம அவங்கள சுத்தி இருக்கிறவங்க சொல்ற விஷயத்தினால அவங்க வந்து அதுல அந்த வேலை செய்யறப்போ அவங்களால முழு மனசோட வேலை பார்க்க முடியறது இல்ல. இந்த வைல்ட் அவுட்டோட நிழல் தன்மைக்கு கிட்டத்தட்ட தள்ளப்படுற மாதிரி, அதாவது இன்ட்ரெஸ்டே இல்லாம வேலை பாக்குற மாதிரி ஒரு மாதிரி அந்த மாதிரி ஆயிடுறாங்க. இந்த கடமை உணர்வு எல்லாமே வந்து அவங்கவுங்களுக்கா தானா வரணும். யாரும் ஒருத்தர் உந்தி நீ இதை எடுத்து பண்ணு அப்படின்னு சொல்றதுனால இல்ல. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க என்ன வேலைக்கு வந்தாங்க அப்படின்றது புரிஞ்சுக்காம அவங்களோட நிம்மதியும் இல்லாம சந்தோஷமும் இல்லாம ஆயிடும். இத வந்து ஐயா வாச்சையா சொல்றப்போ நான் எதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்கேன். There was a master once who said, "No ye, not that I must be about my father's business," meaning that he must obey his divinity and not his earthly parents. நான் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்தது, பிரபஞ்சம் அதாவது கடவுள் எனக்கு என்ன வேலையை கொடுத்தாரோ அதை பாக்குறதுக்கு, இந்த பூமிக்கு வந்து என்ன அழிச்ச பெற்றோர் சொல்றத கேட்டு அந்த வேலையை செய்யறதுக்கு இல்ல. நம்ம வாழ்க்கையில உண்மையிலே நம்மள வந்து எந்த விஷயம் வந்து ரொம்ப ஈர்க்குது, அது நம்ம அந்த வேலையை செய்யறப்போ அந்த வேலையாவே நம்ம மாறிடுறப்ப அது ஒரு பகுதியா ஆயிடும். ரொம்ப மூச்சு சுவாசிக்கிறது நம்மளுக்கு எவ்வளவு இயற்கையா இருக்கோ அந்த மாதிரி ஒரு வேலையை செய்வோம். தேனி எப்படி தேனிய ஈஸியா சேகரிக்குது, மரம் வந்து இலையுது காலத்துல இலைய உதிர்த்து, வசந்த காலத்துல புதிய இலை வருது, இதெல்லாம் எப்படி இயற்கையா நடக்குதோ அந்த மாதிரி இயற்கையா நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செய்யறப்போ அதுல நாம முன்னேறி அடுத்தடுத்த நிலைமைக்கு நம்ம அடைவோம் அப்படின்றதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. நம்மோட சொந்த வேலை என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறப்போ ரொம்ப பொருந்தி செய்வோம். சிரமமே இல்லாம எளிதா செய்யறப்போ ரொம்ப மகிழ்ச்சியோட இருப்போம். சோர்வே வராது நம்மளுக்கு. அது நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்கா கூட இருக்கும். ஒருத்தரும் அவரோட திறமைகள் என்ன, அவங்களோட அவங்களோட தேடல் என்ன, அவங்களோட தேவை என்ன, எதுக்கு வந்திருக்கோன்றத புரிஞ்சுட்டு பண்ணாங்கன்னா எப்பயுமே எல்லா விஷயத்திலயுமே சந்தோஷமா இருப்பாங்க. இது வந்து என்னன்னா அவங்களோட ஆன்மாவோட கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படிவது அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த சந்தோஷம் தானா வரும். நோயின்றி வாழவும் முடியும். நம்ம ஏற்கனவே இந்த வேலையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கலாம். சின்ன வயசுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் சில விஷயங்கள் வந்து குழந்தையா இருக்கிறப்போ நம்ம அப்படியே ரொம்ப ஆர்வமா பண்ணுவோம். பட் பெரியவங்களை ஆக அதை நம்மளால ஃபாலோ பண்ண முடியாம போயிடுவோம். ஆனாலும் அவங்க வந்து திரும்பி அந்த லட்சியங்கள் என்ன, நம்மளுக்கு உண்மையிலே நம்ம செய்யற வேலை பிடிச்சிருக்கா இல்ல நம்மளுக்கு வேற என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்து அதை நோக்கி பயணம் பண்றதுக்கு இந்த வைல்ட் அவுட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம தேடி போன பொருளை அடைஞ்சு வர்றதுக்கு ஏன்னா நம்மளோட ஆன்மாக்கள்லாம் ரொம்பவே பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம எதுக்கு வந்திருக்கோன்றத புரிஞ்சுப்போமா, புரிஞ்சு அதை சரியா எடுத்து பண்ணுவோமான்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். பட் அது ஒரு ப்ரெஷரா இல்லாம சந்தோஷமா தெரிஞ்சுக்கிறதுக்கு வைல்ட் அவுட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். சுதர்மம் அப்படின்னா நான் வந்த வேலையை பிரபஞ்சம் விட்ட கட்டளை, செலஸ்டியல் மேண்டேட் அப்படின்னு. பரதர்மம்னா இந்த உலக வாழ்க்கையில இந்த உலகம் சோசியல், அதாவது சமூகம் போட்டிருக்க கட்டுப்பாடுகள், சமூகம் போட்டிருக்கிற திட்டங்கள். சமூகம் என்ன சொல்லுது, எல்லாரையும் டாக்டர் ஆக்கு, எல்லாரையும் என்ஜினியர் ஆக்கு, எல்லாரையும் ஒழுக்கமுள்ளவனா மாத்து அப்படின்னு சொல்லுது. ஆனா என்னுடைய உள்ளுக்குள்ள இருக்க சுதர்மம், அதாவது டாக்டர் பேட்சோடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ வந்து என்னுடைய
வெங்கல பட்டறையில ஒர்க் பண்ணுன்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல எனக்குள்ள சின்ன வயசுல இருந்து எனக்குள்ள ஒரு உந்துதல் இருக்கு, அந்த உந்துதல் வழி போக போறேன்னு அவங்க அப்பா அலோவ் பண்ணிட்டாரு, அவருடைய செலவுக்கும் காசு கொடுத்துட்டாரு. அதனால நம்ம இப்போ அவரை பத்தி பேசிட்டு 100 வருஷம் பொறுத்து. அந்த மாதிரி நமக்கு அந்த சுதர்மம்னு சொல்லக்கூடிய நமக்குள்ள இருக்கிற உந்து சக்தியை, உந்துதல் விசையை, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தாகத்தை நோக்கி பயணப்பட்டோம்னா இந்த பிரபஞ்சம் எல்லா வழிகளையும் ஓபன் பண்ணி வைக்கும். எந்த தடையும் இருக்காது. நம்ம வாழ்க்கையில தொழில தோல்வி, வாழ்க்கையில தோல்வி, சமூகத்துல தோல்வி ஏன் வருதுன்னா, நம்ம வந்த வேலையை விட்டுட்டு வெட்டி வேலை பாக்குறதுனாலதான் இது வருது. என்னோட சுதர்மம் என்னன்றது கண்டுபிடித்து, எனக்குள்ள இருக்கிற தாகம் என்னன்றது கண்டுபிடித்து, அதுக்குள்ள எனக்கு என்ன தாகம் என்னன்னு தெரியல சார், என்னோட சுதர்மம் என்னன்னு தெரியல சார், எனக்கு வாழ்க்கையில எல்லாமே அப்பிக்கிட்டு இருக்கு சார், அப்பிக்கிட்டுனா எல்லாரோடைய கருத்துக்களும் அப்பி இருக்குது சார், நான் என்னன்னு கண்டே பிடிக்க முடியல சார் என்னோட வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அப்படின்றதுக்கு தான் எனக்கு சின்ன வயசுல இதெல்லாம் நல்லா பண்ணிருந்தேன் சார், அது அப்படியே போயிடுச்சு சார் அப்படின்னீங்கன்னா இந்த க்ஷணம், இந்த செகண்ட், அடுத்த செகண்ட் நம்ம சாக போறோம்னா கூட இந்த செகண்ட் நான் வைல்டு ஓட்டுடைய தன்மை என்னுடைய வேலையை நான் செஞ்சுட்டேன்னா இந்த பிரபஞ்சம் 1% தான் நான் செஞ்சுக்கிறேன்னா கூட இந்த பிரபஞ்சம் உங்களை ஆற தழுவி உங்களை ஏற்றுக்கொள்ளும். சார் நான் 100க்கு 1000 மடங்கு இந்த சமூகம் சொன்னதை செஞ்சேன்னா கூட உங்களை நிராகரித்து விடும் இந்த பிரபஞ்சம். 100% சார் பர்ஃபெக்டா வேலை செஞ்சேன் சார், பர்ஃபெக்டா குடும்பம் நடத்துறேன் சார், பர்ஃபெக்டா புள்ள குட்டிங்களை வளர்த்தேன் சார், அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சார், பேரங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த வகையிலும் உங்களை ஆசீர்வதிக்காது. உங்களோட சுதர்மம், நீங்க வந்த வேலை, உங்களுக்குள்ள இருக்கிறத தெரிந்து கொண்டு அதுபடி நடந்திருந்தீங்கன்னா, அதனாலதான் இயற்கையை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அது 1000 மடங்கு நம்மளை நோக்கி வரும். அதனால அதை தெரிந்து கொள்வதற்கு வைல்டு ஓட்டு நமக்கு அற்புதமா ஹெல்ப் பண்ணும். வாழ்க்கையின் பாதையை தீர்மானிக்கும் மலர், வழிகாட்டலும் மலர், நாம் வந்த வேலை என்ன அப்படின்னு புரிதலை கொடுக்கும் மலர். சாதிக்க வேண்டும் எண்ணம் இருக்கும், ஆனால் என்ன செய்து சாதிக்க வேண்டும் என்ற குழப்பம் இருக்கும் அவர்களுக்கு வைல்ட் ஓட்டு. உறுதியான, அமைதியான, தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வைல்ட் ஓட்டு. இவங்க எந்த விஷயத்திலயும் ஒரு முடிவெடுத்தா அது சரியாக இருக்கும், எந்த பிரச்சனையும் சரியா பார்க்கவும் சரியான முடிவு எடுக்கவும் இந்த மலர் உதவும். வாழ்க்கைய போகிற போக்கில இயங்கி செல்றவங்க ஒரு உறுதியான பாதைய தீர்மானித்து நிரந்தரமா அதை பற்றி கொள்றதுக்கு இந்த மலர் சிறப்பாக உதவும். குடும்பம், அலுவலகம் இல்ல தொழிற்சாலையில ஒரு குறிப்பிட்ட நபர் தன்னோட வேலைய மட்டும் செய்யாம மற்றவர்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டே தொந்தரவு செய்யறவங்கள இந்த வைல்ட் ஓட் சரி செய்யும். ஆத்மாவை உணர்ந்து கொண்டு நமது வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டும் இந்த மலர். பல வேலைகளை செய்தாலும் அனைத்தையும் சிறப்பா செய்து முடிக்கிறதுக்கு இந்த வைல்ட் ஓட்டு. நான் போகும் பாதை சரியா, நான் போகும் பாதையில் இதெல்லாம் சரியா நடக்கிறதா என்ற நமக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்படும் பொழுது மறுசீராய்வு செய்வதற்கு வைல்ட் ஓட்டு. மணமகன் மணமகள் தேடிக்கிட்டே இருப்பாங்க, எதுவுமே செட் ஆகல நினைச்சிட்டே இருப்பாங்க. எதை தேர்ந்தெடுத்தா சரியா இருக்கும், வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறவங்க வைல்ட் ஓட்டு எடுத்துட்டு பார்க்கும் பொழுது சரியான மணமகனும் மகனும் தேர்வடைவாங்க. தனக்கேற்ற சரியான தொழிலை அமைத்துக் கொள்றதுக்கும் வாழ்க்கையில வெற்றி அடைறதுக்கும் வைல்ட் ஓட்டு. எதையும் சாதகம் பாதகம் அறிந்து செயல்பட, சரியான திட்டமிட்ட காரியம் செயல்பட்டு வெற்றி அடைய வைல்ட் ஓட்டு. வைல்ட் ஓட் இது வழிகாட்டுதலின் மலர், குறிக்கோளின் மலர் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய முழுத்தன்மையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முழுத்தன்மையில வாழ்க்கையை முழுமையா வாழ்றதுக்கு இந்த வைல்ட் ஓட் மற்றொரு உபயோகமா இருக்கும். ஏன்னா குறிக்கோளும் லட்சியமும் சரியான இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் முழுமையான வாழ்க்கை தான். டாக்டர் பேட்ச் சின்ன வயசுலயே அவருடைய குறிக்கோள் என்ன அப்படின்றது தெரிஞ்சதுனால, குறிக்கோள் லட்சியம் என்பது உலகம் சொன்ன விஷயம் அல்ல. அவருக்கு உலகம் சொன்னது, அவங்க அப்பா சொன்னது, நீ பட்டறையில ஒர்க் பண்ணுப்பான்னு. ஆனா அவருக்குள்ள இருந்து உள்ளுணர்வா அவருக்குள்ள இருந்து வந்த அந்த சோலோடைய மேண்டேட், அதாவது ஆன்மாவின் கட்டளை. எப்போ ஒருத்தர் ஆன்மாவின் கட்டளைப்படி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை கூட வராது. குறிக்கோள் லட்சியம் உலகத்தின் சொன்ன குறிக்கோள் லட்சியம் நினைச்சு கூடாது. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மா சொன்ன வழிகாட்டுதல், சின்ன வயசுலயே அவருக்கு அந்த வழிகாட்டுதல் கிடைச்சதுனாலதான் அவரு அந்த வாழ்க்கை முழுமையா வாழ்ந்திருக்காரு. அதனாலதான் 100 வயசு வாழ்றது முக்கியம் இல்ல,
அவரு வந்த வேலை முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா கரெக்டா 50வது வயசுலயே அவர் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டார். அதுதான் வந்து வாழ்க்கையை முழுமையாக வாழ்றதுக்கு இந்த வைல்டு ஓட் வந்து மலர் தீர்வு உபயோகமா இருக்கும். அதே மாதிரி அதிக அனுபவம் பெறதுக்கும் இந்த மலர் தீர்வு உபயோகமா இருக்கும். ஏன்னா இப்ப அதிகமா அனுபவம்னா இப்ப ஒரு நிறுவனத்துல வந்து பணிபுரியறவங்க வேற எங்கேயாவது போய் ட்ரைனிங் போறது அல்லது வந்து அப்புறம் அவங்களுடைய நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த மலர் தீர்வு எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா ஒரு முழுமையான புரிதலை ஏற்படுத்தி அவங்களுக்கு வந்து ஒரு தலை சிறந்த விஷயமா அவங்களுக்கு கிடைக்கும். அது கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு குறைஞ்ச வயசுல இருக்கிறவங்க வந்து உயர்ந்த பதவியில இருப்பாங்க. அதை விட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய குறிக்கோள் வந்து சரியான இருக்கிறதுனாலதான் இவங்களுக்கு வந்து அந்த அதிக அனுபவம் பெற முடியுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மற்றவங்களை கவர்ந்து இருக்கிற விஷயம் இவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். மற்றவங்கள்ட்ட எப்படி கவர்ந்து இழுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இவங்களுக்கு வந்து குறிக்கோளும் அந்த லட்சியமும் உள்ளுணர்வின் வழியா அந்த கிடைக்கிறதுனாலதான் அந்த கவர்ந்து இழுக்கக்கூடிய வழிமுறை உங்களுக்கு சிறப்பா தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி தெளிவாக மற்றும் உறுதியான மனநிலை உங்களுக்கு இருக்கும். அந்த என குறிக்கோள் தெரிஞ்சதுனால அந்த தெளிவான மனநிலையும் உறுதியான மனநிலை இருக்கிறது. ஒரு கலையை சரியா முறையா தவறு எதுவும் வராம சொல்லிக் கொடுக்கறதுக்கு உலகத்துல ஒருத்தரால மட்டும்தான் முடியும். அதை கத்துக்கக்கூடிய தகுதியும் ஒரு மாணவனுக்கு மட்டுமே இருக்கும். அதனால அந்த குருவை தேடி அந்த காலத்துல மாணவன் பல மைல் கடந்து சென்று கற்று தேர்ந்திருக்கான். நம்மளோட வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மலர், அதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மலர் வைல்ட் ஓட் மிஷன் இன் லைஃப். நான் வந்த வேலை என்ன, என் உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும், பல பிறவிகளா நான் உடல் எடுத்து வந்திருக்கேனே, எதற்காக இந்த உடலை எடுத்தேன் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கும் இந்த மலர் வைல்ட் ஓட். வைல்ட் ஓட் தன்மையில தனித்தன்மையுடன் வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. ஒரே தொழிலில நிலைக்க செய்யும் ஒரு மனோபலத்தை தரும் இந்த மலர். இவங்க எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அது சரியா இருக்கும், மாத்த முடியாது. வாழ்க்கையை நிறுத்தி நம்மள யாருன்னு அப்படின்னு காட்டுது இந்த மலர். நான் வந்த வேலை என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியப்படுத்துது. வைல்ட் ஓட் எடுக்கும்போது மனம் ஒரு நிலையில் இருந்து பிரபஞ்சம் முழுவதுமே விரிந்திருக்கும். எனக்கு என்ன தேவை, என்னோட ஆசை என்ன அப்படின்னு பிரிச்சு பார்த்து அழகான முழுமையான அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கும் இந்த மலர் வைல்ட் ஓட். இதுக்கு தான் நான் வந்திருக்கேன், இதை தான் நான் செய்ய போறேன் அப்படின்னு உறுதியா சொல்லுவாங்க. சீக்கிங் டு ஃபைண்டிங், தேடுவதிலிருந்து கிடைத்தல், தேடுவதை நிறுத்தும் போது தேடுறது கிடைக்குது. வைல்ட் ஓட் நபர்கள் செய்யறது தொழிலுக்கு ஒரு போட்டியோ பொறாமை என்பதோ இருக்கவே முடியாது. வாழ்க்கையை போற போக்குல போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு உறுதியான பாதையை தீர்மானிச்சு நிரந்தரமா அதை பிடிச்சுக்கிறதுக்கு உதவக்கூடியதா இருக்கு இந்த மலர். தான் செய்யற வேலையில பணம், வசதி, புகழை விட தன்னோட மனநிறைவும் மகிழ்ச்சியும் மட்டுமே முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க. சரியான பார்வையை எல்லாவற்றிலும் வைக்கிறதுக்கு வைல்ட் ஓட், அற்புதமான வழிகள் கிடைக்கிறதுக்கும் பிரபஞ்ச ஆணை என்ன அப்படின்னு புரியறதுக்கு கூட இந்த மலர் தான். இசைந்திருத்தல், இணைந்திருத்தல், ஒத்திசைவு, ஒன்றி இருத்தல், இது எல்லாமே வைல்ட் ஓட். ஆன்மாவின் ஆரோக்கியம், மகிழ்வு அப்படிங்கிறது இந்த மலர் வைல்ட் ஓட் மனநிலையின் பிரதானம். வைல்ட் ஓட் முழுத்தன்மையில இவங்களோட மனம், உயிர், உடல் மூணுமே ஒளிரும் கூடிய ஒரு தன்மையில இருக்கும். மற்றவங்களுக்கு ஒரு பாதையா இருக்கக்கூடியவங்க தனக்கேற்ற சரியான வேலையை மிஷன் இன் லைஃப் கண்டுபிடிச்சு அதுல நிரந்தரமா இருக்கிறதுக்கு வைல்ட் ஓட்.